வணக்கம். கரண்ட் பாஸ் ஆகுற ஒரு சாதாரண வயர் ஒரு பெரிய இரும்பையே தூக்குற அளவுக்கு பவர்ஃபுல் மேக்னெட்டா மாற முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் நிஜம். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, எலக்ட்ரிசிட்டியோட இந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை விரிவா அலசலாம். சரி, இதுதான் நம்மளோட இன்னைக்கு பிளான். முதல்ல கரண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்திய பத்தி பாப்போம். அப்புறம் கண்ணுக்கே தெரியாத அந்த சக்திய எப்படி வரைஞ்சு பார்க்கறதுன்னு கத்துக்கலாம். அடுத்து உங்க கட்ட விரல வச்சே அதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் ரூல் இருக்கு. அதையும் பார்த்துட்டு அந்த சக்தியை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, கடைசியா இந்த மொத்த சக்தியையும் வச்சு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்றோம்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த செஷன் முடியும் போது கரண்ட்டும் மேக்னெட்டும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடும். சோ நம்மளோட பகுதி கரண்டின் மறைக்கப்பட்ட சக்தி. பல வருஷமா சயின்டிஸ்ட்லாம் எலக்ட்ரிசிட்டி வேற, மேக்னட்டிசம் வேற, இது ரெண்டும் தனித்தனி சக்தி தான் நினைக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ரகசியமான கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண எலக்ட்ரிக் வயர் ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்ய முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ மேஜிக் ஷோல சொல்ற மாதிரி இருக்குல்ல? ஆனா இது 100க்கு 100 உண்மை. அது எப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த கதை 1820ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட்னு ஒரு சயின்டிஸ்ட் தற்செயலா ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. கரண்ட் போயிட்டு இருக்க ஒரு வயர் பக்கத்துல இருந்த காம்பஸோட முள்ள திடீர்னு நகர ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஆஹா மொமெண்ட் தான் அறிவியலையே புரட்டி போட்டுச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ரேடியோ, டிவி, ஏன் இன்டர்நெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் பிள்ளையார் சுழி. சோ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டியும் சரி மேக்னட்டிசமும் சரி, இது ரெண்டும் தனித்தனி சக்திகள் கிடையாது. அவை ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் போனா ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் உருவாகுதுன்னு நமக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா கண்ணுக்கே தெரியாத அந்த சக்தியோட வடிவம் எப்படி இருக்கும், அதை நாம எப்படி பார்க்கறது? வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டு வாசல்ல போடுற கோலம் மாதிரி நினைச்சுக்கோங்க. கோலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத புள்ளிகளை இணைச்சு உருவாக்குற ஒரு பேட்டர்ன் தானே. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும். டெக்னிக்கலா இது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். இப்போ அதோட ஃபார்மல் டெஃபினேஷனை பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட், the region surrounding a magnet or a current carrying conductor in which its magnetic influence can be detected. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காந்தத்தை சுத்தி அதோட பவரை எங்கெல்லாம் உணர முடியுதோ அந்த மொத்த ஏரியாவையும் நாம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். அது அந்த காந்தத்தோட கோட்டை மாதிரி. இப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. இங்க பாருங்க, இரும்பு துகள்களை ஒரு காந்தம் பக்கத்துல போடும்போது அது தானாவே ஒரு அழகான பேட்டர்ன்ல அலைன் ஆகுது. இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைவ் போட்டோனே சொல்லலாம். நம்ம கோலத்துக்கு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த காந்தப்புல கோடுகளுக்கும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு, இது எப்பவுமே வட துருவத்துல, அதாவது நார்த் போல்ல ஆரம்பிச்சு தென் துருவத்துல, அதாவது சவுத் போல்ல தான் முடியும். ரெண்டு, இது ஒரு மூடிய வளைவா, அதாவது க்ளோஸ்ட் கர்வா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா, ரெண்டு கோடுகள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கவே மோதிக்காது. கடைசியா எங்க கோடுகள் ரொம்ப கூட்டமா நெருக்கமா இருக்கோ அங்க காந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதோட டைரக்ஷன், அதாவது திசைய எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. இதுக்கு நாம யூஸ் பண்ண போறது ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதோட டெஃபினிஷன், ரைட் ஹேண்ட் தம் ரூல், a method to determine the direction of the magnetic field associated with a current carrying conductor. நம்ம வலது கை கட்டவிரலை வச்சே காந்தப்புலத்தோட திசைய ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க இந்த ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, உங்க கையில தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கணிக்கிறதுக்கான சாவியே இருக்கு. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். சரி வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கையை எடுத்துக்கோங்க. கரண்ட் போற ஒரு வயரை கையில பிடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கட்டை விரல் கரண்ட் எந்த திசையில போகுதோ அந்த திசையில இருக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, உங்க மத்த விரல்கள் எல்லாம் எந்த டைரக்ஷன்ல வளைஞ்சிருக்கோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஒரு நேரான கம்பி உருவாக்குற அந்த காந்த புலத்தை பார்த்துட்டோம். ஆனா இந்த சக்தியை பல மடங்கு அதிகமாக்க முடியுமா? முடியும். அதுக்கு நாம கம்பியோட ஷேப்பை கொஞ்சம் மாத்தணும். அது எப்படின்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க, நிறைய வளையல்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சா என்ன ஆகும்? நமக்கு ஒரு உருளை வடிவத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் இல்லையா? அதே ஐடியா தான் இங்கேயும். ஒரு வயரை வட்டவட்டமா சுத்தி ஒரு சிலிண்டர் மாதிரி ஆக்குனா நமக்கு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த காந்தம் கிடைக்கும்.
இந்த மாதிரி உருள வடிவத்துல சுத்தின கம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அதுதான் சாலினாய்டு. அதோட டெஃபினிஷன் என்னன்னா, சாலினாய்டு a coil of many circular turns of insulated copper wire wrapped closely in the shape of a cylinder. அதாவது இன்சுலேட் செஞ்ச காப்பர் வயரை ஒரு சிலிண்டர் ஷேப்ல ரொம்ப நெருக்கமா நிறைய தடவை சுத்துனா அதுக்கு பேர் தான் சாலினாய்டு. நம்ம வளையல் அனாலஜி தான். இப்ப இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது ஒரு நார்மல் பார் மேக்னெட்டோட ஃபீல்ட், வலது பக்கம் இருக்கிறது கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு சாலினாய்டோட ஃபீல்ட். ரெண்டும் பார்க்க அச்சஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு சாலினாய்டு ஒரு பார் மேக்னெட் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் வேலை செய்யும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாலினாய்டுக்கு உள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியாக, அதாவது யூனிஃபார்மாகவும் இருக்கும். இதனால தான் ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரோமேக்னெட்ஸ் தயாரிக்க இது யூஸ் பண்றாங்க. இவ்ளோ நேரம் நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபீல்ட பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போதான் அசல் மேட்டருக்கே வரோம். இந்த இன்விசிபிள் ஃபீல்டை வச்சு உண்மையிலே ஒரு பொருளை தள்ளுற அல்லது இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு விசைய எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு உதவ போறது தான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதோட டெஃபினேஷன்: ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், a rule to find the direction of the force on a current carrying conductor placed in a magnetic field. சிம்பிளா சொன்னா, ஒரு காந்த புலத்துக்கு நடுவுல இருக்கிற கரண்ட் வயர் எந்த பக்கம் நகரும்னு கண்டுபிடிக்க இந்த ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ உங்க இடது கைய எடுங்க. உங்க ஆள்காட்டி விரல், நடுவிரல், அப்புறம் கட்டை விரல், இது மூணும் ஒண்ணுக்கொன்னு செங்குத்தா 90 டிகிரில இருக்கணும். இப்போ உங்க ஆள்காட்டி விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நடுவிரல் கரண்டோட டைரக்ஷனையும் காட்டுச்சுன்னா, உங்க கட்டை விரல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த வயர் நகரும். அந்த டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ். சிம்பிளா சொன்னா, ஃபீல்டு பிளஸ் கரண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம். பதில் இங்க இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல இருந்து பாட்டு கேட்கிற லவுட் ஸ்பீக்கர்ஸ், பேசுற மைக்ரோஃபோன்ஸ், ஏன் சின்ன சின்ன அளவிடும் கருவிகள் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு தத்துவத்தோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. இது இல்லாம நம்ம மாடர்ன் உலகமே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டை வச்சு எப்படி ஒரு விசைய, ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். இத வச்சு நீங்களா இருந்தா என்ன புதுசா உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த பெரிய கண்டுபிடிப்பை இதுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம்.